வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தின் சகோதரி வீட்டில் வருமான வரி சோதனை நடைபெற்றது. பாண்டி மெரினா கடலில் தவறி விழுந்து தத்தளித்த மீனவரை இந்திய கடலோர காவல் படையினர் உயிருடன் மீட்டனர். புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பேருந்து பயணிகளிடம் மயக்க மாத்திரையை சூடான மற்றும் குளிர்பானத்தில் கலந்து கொடுத்து நகைகளை திருடி வந்தவரை போலீசார் கைது செய்தனர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தின் சகோதரி வீட்டில் வருமான வரி சோதனை நடைபெற்றது. புதுச்சேரி பாலாஜி திரையரங்கம் எதிரே உள்ள இளங்கோ நகரில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தின் சகோதரி ஜெயக்குமாரியின் வீடு உள்ளது. இவர் 2 மாதங்களுக்கு முன்பு உயிரிழந்து விட்டார். வீட்டில் அவரது கணவர் மற்றும் குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் சென்னையில் இருந்து வந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் 9 பேர் நேற்று மதியம் முதல் ஜெயக்குமாரியின் வீட்டில் சோதனையில் ஈடுபட்டனர். இரவு 8 மணி வரை சோதனை நீடித்தது. இதையொட்டி ஏராளமான போலீசார் பாதுகாப்புக்காக வீட்டின் முன்பு குவிக்கப்பட்டனர். சோதனைக்கு இடையில் பணம் எண்ணும் இயந்திரம் வீட்டுக்கு உள்ளே எடுத்துச் செல்லப்பட்டது. சோதனை முடிந்து இரவு 8 மணியளவில் வீட்டில் கைப்பற்றப்பட்ட பணம் மற்றும் முக்கிய ஆவணங்களை ஒரு சூட்கேஸில் வைத்து அதிகாரிகள் எடுத்துச் சென்றனர். எனினும் சோதனையில் கைப்பற்றப்பட்ட பணம் மற்றும் ஆவணங்கள் குறித்து முழு விவரங்களும் சென்னையில் உள்ள வருமான வரித்துறை தலைமை அலுவலகம் மூலம் பின்னர் தெரிவிக்கப்படும் என்று அதிகாரிகள் கூறினர். பாண்டி மெரினா கடலில் தவறி விழுந்து தத்தளித்த மீனவரை இந்திய கடலோர காவல் படையினர் உயிருடன் மீட்டனர். இந்திய கடலோர காவல் படையினர் நேற்று காலை கப்பலில் ரோந்து சென்றனர். காலை 8:30 மணியளவில் பாண்டி மெரினாவில் வாலிபர் ஒருவர் கடலில் தத்தளித்துக் கொண்டிருப்பதை பார்த்தனர். உடனே அவரை நோக்கி விரைந்து சென்ற இந்திய கடலோர காவல் படையினர் அந்த வாலிபரை பத்திரமாக உயிருடன் மீட்டனர். பின்னர் அவருக்கு படகில் உள்ள மருத்துவ உபகரணங்களை கொண்டு முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. விசாரணையில் அவர் கடலூர் மாவட்டம் சோனாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த பாலன் மகன் பாலமுருகன் என்பதும், பெரிய காலாப்பட்டு பகுதியைச் சேர்ந்த ரோலக்ஸ் என்ற மீன்பிடி படகில் மீன்பிடிக்கச் செல்லும் போது தவறி விழுந்தது தெரிய வந்தது. அவரை கடலோர காவல் படையினர் கடலோர பாதுகாப்பு குழு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பேருந்து பயணிகளிடம் மயக்க மாத்திரையை சூடான மற்றும் குளிர்பானத்தில் கலந்து கொடுத்து நகைகளை திருடி வந்தவரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் கடந்த 2023 டிசம்பர் மாதம் 65 வயது மூதாட்டிக்கு டீ வாங்கி அதில் மயக்க மாத்திரையை மர்ம நபர் கலந்து கொடுத்துள்ளார். அதை குடித்த மூதாட்டி மயங்கியதும் அவர் அணிந்திருந்த 10 லட்சம் மதிப்புள்ள நகைகளை திருடிச் சென்று விட்டார். இதுகுறித்து உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். கண்காணிப்பு கேமரா காட்சிகள் மூலம் நகை திருடியவர் அடையாளம் காணப்பட்டார். அதன்படி திண்டுக்கல் மாவட்டம் பழனி பகுதியைச் சேர்ந்த ராஜா என்கிற கவட்டை ராஜா என்பவரை பிடித்த போலீசார் அவரிடமிருந்து திருடிய நகைகள் மற்றும் பணத்தை மீட்டனர். மேலும் அவரிடமிருந்து 100 மயக்க மாத்திரைகளும் கைப்பற்றப்பட்டன. கடந்த பல ஆண்டுகளாக பலரிடம் மயக்க மருந்து கொடுத்து நகை பணத்தை ராஜா திருடியது தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் பிறந்த நாளை ஒட்டி அவரது சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசு சார்பில் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 134வது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி சட்டப்பேரவை எதிரே உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து திமுக சார்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, வைத்தியநாதன் MLA மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில செயலாளர் தேவபொழிலன் உட்பட இந்தியா கூட்டணி கட்சியினர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பாஜக சார்பில் மாநில தலைவர் செல்வகணபதி MP, அமைச்சர் நமச்சிவாயம், ராமலிங்கம் MLA மற்றும் அதிமுக நிர்வாகிகள், பாமக மாநில அமைப்பாளர் கணபதி உட்பட பல்வேறு பொதுநல அமைப்புகளைச் சார்ந்த நிர்வாகிகள் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.
சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 133வது பிறந்தநாளை முன்னிட்டு கூடப்பாக்கம் பகுதியில் அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் தலைமையில் அம்பேத்கரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கரின் 133வது பிறந்தநாளை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவச் சிலைக்கு குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பாஜகவினர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். வில்லியனூர் தொகுதி சிவகணபதி நகரில் பாஜகவினர் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து தாமரை சின்னத்திற்கு தீவிர வாக்குகளை சேகரித்தனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சிவகணபதி நகரில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு வில்லியனூர் தொகுதி பாஜக பிரமுகர் உதயகுமார் ஏற்பாட்டின் பேரில் தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் சகோதரர் ஜெயச்சந்திரன், பாஜக பிரமுகர் பூக்கடை ரமேஷ், பாஜக பிரமுகர்கள் தாமரை செல்வம், பாண்டுரங்கன், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மாயகிருஷ்ணன், மன்னர், புஷ்பதாஸ், வேல்முருகன், குமாரசாமி உட்பட ஏராளமான பாஜகவினர், என்ஆர் காங்கிரஸ், பாமக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள், இளைஞர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டு தாமரை சின்னத்திற்கு ஆதரவாக வாக்குகளை சேகரித்தனர். சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 133வது பிறந்த நாளை முன்னிட்டு கரசூர் பகுதியில் முன்னாள் எம்எல்ஏ, பாஜக மாநில துணைத் தலைவர் தீப்பாய்ந்தான் தலைமையில் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கரின் 133வது பிறந்த நாளை முன்னிட்டு கரசூர் பகுதியில் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவச் சிலைக்கு முன்னாள் எம்எல்ஏவும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவருமான தீப்பாய்ந்தான் தலைமையில் அலங்கரிக்கப்பட்ட திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் சுமார் 200க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வாசு, ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் கிருஷ்ணன், பொறியாளர் வெங்கடாச்சலம், வீரப்பன், திருமால், அபிமன்னன், ராதாகிருஷ்ணன், ராமகிருஷ்ணன், குப்புசாமி, குருமாம்பேட் தண்டபாணி மற்றும் மகளிர் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஜிப்மரில் எஸ்சி, எஸ்டி மற்றும் சிறுபான்மையினர் நலச்சங்கத்தின் சார்பில் இந்தியாவின் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 133வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்தியாவின் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 133வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி ஜிப்மரில் எஸ்சி, எஸ்டி மற்றும் சிறுபான்மையினர் நலச்சங்கத்தின் பொதுச் செயலாளர் வேல்முருகன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக ஜிப்மரின் இயக்குனர் டாக்டர் ராகேஷ் அகர்வால், மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் லால்குடி நாராயணன் துரைராஜன், மூத்த பேராசிரியர், டீன், கல்வியாளர் டாக்டர் விக்ரம் கட்டே, டாக்டர் பேராசிரியர் கௌதம் ராய், ஜிப்மர் துணை இயக்குனர் டாக்டர் கிருஷ்ண கோபால் கோயல், பேராசிரியர் எஸ்சி, எஸ்டி லைசன் அதிகாரி வினோத்குமார் சாஹா, ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் மருத்துவர் டாக்டர் ரவீந்திரன், பேராசிரியர் எஸ்சி, எஸ்டி கிரீவன்ஸ் அதிகாரி லெனின் பாபு, மூத்த நிர்வாக அதிகாரி அவாசிங், சங்கரேஸ்வரி, உயர் செவிலியர் அதிகாரி மற்றும் ஜிப்மர் எஸ்சி, எஸ்டி சிறுபான்மையினர் குறைதீர்க்கும் குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். நிறைவாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு மதன் நன்றி கூறினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஜிப்மர் ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருபுவனை பாளையம் பகுதியில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து அரசியல் கட்சியினர் அனைத்து தொகுதிகளிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து திருபுவனை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு வீதி வீதியாக சென்று வீடுகள் தோறும் பொதுமக்களை சந்தித்து துண்டு பிரசுரங்களை வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.
One India, one emotion. Weddings by Jose Lucas. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் மகாவீர் ஜெயந்தியை ஒட்டி வரும் 21ஆம் தேதி அனைத்து இறைச்சி மற்றும் மீன் கடைகளை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி நகராட்சி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி நகராட்சி பகுதிகளில் கால்நடை அறுவை நிலையங்கள், பல்வேறு அங்காடிகளில் அமைந்துள்ள ஆடு, மாடு, பன்றி மற்றும் கோழி இறைச்சி விற்பனை நிலையங்கள், மீன் கடைகள் ஆகியவை வரும் 21ஆம் தேதி மூடப்பட்டிருக்க வேண்டும். மகாவீர் ஜெயந்தி ஏப்ரல் 21இல் கொண்டாடப்படுகிறது. அன்று முழுவதும் இறைச்சி, மீன் கடைகள் மூடப்பட்டிருக்க வேண்டும். உத்தரவை மீறி இறைச்சி, மீன் கடைகள் செயல்பட்டால் சம்பந்தப்பட்ட கடைகளின் உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு திருநள்ளாறில் அதிமுகவினர் வாக்கு சேகரித்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெறவுள்ள புதுச்சேரி நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு புதுச்சேரி மாநிலம் முழுவதும் அதிமுக சார்பில் ஆதரவு திரட்டி வாக்கு சேகரித்து வருகின்றனர். காரைக்கால் மாவட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் MV ஓமலிங்கம் தலைமையில் ஏராளமான அதிமுகவினர் திருநள்ளாறு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு ஆதரவாக வாக்குகளை திரட்டி சேகரித்தனர். இதில் திருநள்ளாறு தொகுதி செயலாளர் முருகையன் உள்ளிட்ட ஏராளமான அதிமுக பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இயங்கும் PRTC பேருந்துகளில் விழிப்புணர்வு பேனர் வைத்து புதுச்சேரி வாக்காளர்கள் அனைவரும் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி முறையான வாக்காளர் கல்வி மற்றும் தேர்தல் பங்கெடுத்தல் ஸ்வீப் என்ற திட்டத்தின் கீழ் புதுச்சேரி தேர்தல் அலுவலகம் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகளை வாக்காளர்களுக்காக நடத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக இன்று முதல் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் சார்பாக புதுச்சேரியில் இயங்கும் PRTC பேருந்துகளில் பெரிய விழிப்புணர்வு பேனர் வைத்து புதுச்சேரி வாக்காளர்கள் அனைவரும் 100% வாக்களிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி கவர்மெண்ட் PRTC பஸ்ஸில் பெரிய பேனர் வச்சு அனைத்து மக்களுக்கும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் 100% வாக்களிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கின்றோம். புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு முதலியார்பேட்டை காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் தலைமையில் போலீசார் கொடி அணிவகுப்பு நடத்தினர். புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் ஏப்ரல் 19 அன்று ஒரே கட்டமாக மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. இதையொட்டி தேர்தல் துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் தேர்தலில் முதலியார்பேட்டை காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் பொதுமக்களின் அச்சத்தை போக்கும் வகையில் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் தலைமையில் போலீசார் மற்றும் துணை இராணுவ படையினர் கொடி அணிவகுப்பு நடத்தினர். முதலியார்பேட்டை காவல் நிலையத்திலிருந்து தொடங்கி கடலூர் சாலை, அம்பேத்கர் சாலை, வாண்டர்பேட்டை, முதலியார்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் துணை இராணுவ படையினர் கொடி அணிவகுப்பில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்காக அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் அதிமுகவினர் வீராம்பட்டினம் பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு கேட்டனர். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் அதிமுக அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வீராம்பட்டினத்தில் உள்ள ஆலயத்தில் இன்று அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் தேர்தல் நோட்டீஸ் வைத்து பூஜை செய்தனர். அதன் பின்னர் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் அதிமுகவினர் பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்காக வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்தனர். அப்போது பொதுமக்களுக்கு தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய நோட்டீஸ் வழங்கி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். அவருடன் தொகுதி கழக செயலாளர் ராஜா, அவைத்தலைவர் ராஜேந்திரன், மாநில துணை செயலாளர் சேரன், வார்டு கழக செயலாளர்கள் பன்னீர்செல்வம், MGR மன்ற செயலாளர் பாண்டுரங்கன், முன்னாள் மீனவரணி செயலாளர் ரவி, அதிமுக பிரமுகர் ஜீவா மற்றும் வார்டு கழக நிர்வாகிகள்
கோபி, மணி, நாகப்பன், செல்வம், கலைச்செல்வம், இலக்கிய அணி துணை செயலாளர் தட்சிணாமூர்த்தி, வார்டு கழக செயலாளர் ரங்கநாதன், பாலு, ஜெயக்குமார் மற்றும் கழக நிர்வாகிகள் சரவணன், செங்கேணி, அன்பு, சிவா, ஏழுமலை, ஆறுமுகம், குட்டியாண்டி, ஜெயபால் மற்றும் கழக உடன்பிறப்புகளும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டு இரட்டை இலைக்கு வாக்கு சேகரித்தனர். புதுச்சேரியில் 8 ஆண்டுகளாக வக்ஃப் போர்டு அமைக்கப்படவில்லை என்றும் சிறுபான்மையினருக்கு எந்த ஒரு நன்மையும் புதுவை அரசு செய்யவில்லை என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றஞ்சாட்டியுள்ளார். புதுச்சேரி நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து உப்பளம் சட்டமன்ற தொகுதியில் புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு தீவிர பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், சிறுபான்மை மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் ஆளும் பாஜக அரசு காழ்ப்புணர்ச்சியுடன் எதுவும் செய்யவில்லை. 8 ஆண்டு காலமாக வக்ஃப் போர்டு அமைக்கப்படவில்லை. கிறிஸ்தவ மக்களுக்கு சிறுகடன் வழங்கும் திட்டத்தை அரசு முழுமையாக ரத்து செய்துவிட்டது. அட்டவணை இன மக்களுக்கு இந்த அரசு எந்த ஒரு உருப்படியான திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை. அவர்கள் ஆண்டாண்டு காலம் பின்தங்கிய மக்களாகவே உள்ளனர். தலித் கிறிஸ்தவர்களுக்கு அட்டவணை இனத்திற்குரிய சலுகைகள் எதுவும் வழங்கப்படவில்லை. புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள மீனவர்களின் நலன் காக்கப்படவில்லை. மீனவர்களுக்கு உரிய 10% உள் ஒதுக்கீட்டினை இந்த அரசு பெற்றுத்தரவில்லை. எனவே தேசிய கட்சிகளை புறக்கணித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று அவர் அப்போது கேட்டுக்கொண்டார். புதுச்சேரிக்கு வருகிற 15ஆம் தேதி பாஜக தலைவர் JP நட்டா, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோர் தேர்தல் பிரச்சாரத்துக்காக வரவுள்ளனர். புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் காங்கிரஸ், பாஜக வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இரு கட்சிகளின் வேட்பாளர்களுக்காக தேசிய அளவிலான தலைவர்கள் யாரும் பிரச்சாரத்திற்காக இதுவரை வரவில்லை. இந்த நிலையில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்துக்கு ஆதரவாக அக்கட்சியின் தலைவர் JP நட்டா வருகிற 15ஆம் தேதி புதுச்சேரியில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். புதுச்சேரி அண்ணா சிலை முன்பிருந்து அஜந்தா சந்திப்பு வரையில் அவர் பங்கேற்கும் ரோட் ஷோவை நடத்தவும் பாஜகவினர் திட்டமிட்டுள்ளனர். காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்துக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்ள கட்சியின் அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவும் வருகின்ற 15ஆம் தேதி புதுச்சேரி வர உள்ளதாக அந்த கட்சியின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் வருகிற 15ஆம் தேதி புதுச்சேரிக்கு வர உள்ளதாக அக்கட்சியினர் தெரிவித்தனர். பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி நெட்டப்பாக்கம் தொகுதியில் திறந்த ஜீப்பில் தாமரை சின்னத்திற்கு தீவிர வாக்குகள் சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி நாடாளுமன்ற பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி நெட்டப்பாக்கம் தொகுதியில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த பிரச்சாரத்தின் போது பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரி மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் வரும் ஒரு மாநிலம். இந்த மாநிலத்திற்கு அதிக நன்மை கிடைக்க புதுவையில் ஆளுகின்ற கூட்டணி ஆட்சியின் MP சென்றால் மட்டுமே வளர்ச்சி பெற முடியும் என்றும், மேலும் பல்வேறு திட்டங்கள், தொழிற்சாலைகள் புதுவைக்கு கொண்டு வர முடியும். அதன் மூலம் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி மேம்படும் என்றும், கடந்த முறை புதுவையில் இருந்து சென்ற MP வைத்திலிங்கம் லோக்சபாவில் பேசியது என்ன என்றும், மாநிலத்திற்கு ஏதாவது திட்டத்தை கொண்டு வர முடிந்ததா என கேள்வி எழுப்பினார். எனவே மாநிலம் வளர்ச்சி பெறவும் தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த பிரச்சாரத்தின் போது துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா AKD ஆறுமுகம், மாநில பிரதிநிதி ராமகிருஷ்ணன், தொகுதி தலைவர் தனபூபதி உட்பட கூட்டணி கட்சியினர் உடனிருந்தனர். புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து ஊசுடு தொகுதி தொண்டமானத்தம் பகுதியில் முன்னாள் MLA கார்த்திகேயன் தலைமையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். நடைபெற இருக்கின்ற 2024 ஆண்டிற்கான பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் இந்திய கூட்டணி சார்பாக போட்டியிடுகின்ற காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து ஊசுடு தொகுதி தொண்டமானத்தம் பகுதியில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் மாநில பொதுச் செயலாளர் கார்த்திகேயன் தலைமையில் வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதில் காங்கிரஸ் வேட்பாளரை வெற்றி பெறச் செய்வதற்காக வீடு வீடாக சென்று தீவிர வாக்குகள் சேகரிப்பில் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஒன்றிணைந்து துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்குகளை சேகரித்தனர். இந்த நிகழ்ச்சியில் தெற்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் சங்கர் பாபு ரெட்டியார், வடக்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் ராமு, மாநில செயலாளர் ஊசுடு செந்தில்குமார், PCC உறுப்பினர் பாபு என்கிற பழனிராஜா, குமார், கணபதி, வெங்கடேசன், தானியா வெங்கடேசன் மற்றும் மாநில காங்கிரஸ், இளைஞர் காங்கிரஸ் கமிட்டியின் மாநில, மாவட்ட, தொகுதி நிர்வாகிகள், திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் தொண்டர்கள், ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர். மீண்டும் முதன்மை செய்திகள்.
புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தின் சகோதரி வீட்டில் வருமான வரி சோதனை நடைபெற்றது. பாண்டி மெரினா கடலில் தவறி விழுந்து தத்தளித்த மீனவரை இந்திய கடலோர காவல் படையினர் உயிருடன் மீட்டனர். புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பேருந்து பயணிகளிடம் மயக்க மாத்திரையை சூடான மற்றும் குளிர்பானத்தில் கலந்து கொடுத்து நகைகளை திருடி வந்தவரை போலீசார் கைது செய்தனர். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.